இந்த லைட் ஹவுஸ் கிரீன் டேட்டா சென்டர் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற இந்த நிறுவனம் வந்து ஆரம்பிக்கப்பட்டு மொத்தம் 4 மாசம் ஆகுது. பிப்ரவரி 2026 தான் இந்த நிறுவனமே ஆரம்பிச்சிருக்காங்க. பிப்ரவரி 2026 ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி தமிழ்நாட்டில் வந்து பண்ணக்கூடாதா? அழகா பண்ணலாம். இந்த நிறுவனத்துடைய ஷேர் கேபிட்டல், அதாவது மூலதனம் சொல்லுவாங்க இல்லையா, மொத்தமாக 1 லட்சம் ரூபாய். 1 லட்சம் ரூபாய் வைத்திருக்கிற ஒரு நிறுவனம் 10,000 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணுது. இந்த சாட்டை எந்த இடத்துல கதை விட்டுருக்கான்றதை நம்ம இப்ப பாத்துருவோம். இந்த ஷேர் கேபிட்டல் பத்தி சார் பேசியிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, ஏங்க ஷேர் கேபிட்டல் வேல்யூவே வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் தாங்க இருக்கு, எப்படிங்க 10,000 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் உங்களை நம்பி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு. என்ன சொல்றாருன்னா, அவங்க பேக்கெட்ல, அவங்க பேங்க் பேலன்ஸ்ல அவங்களோட மொத்த அசட்டோட வேல்யூ 1 லட்சம் ரூபாய் தாங்க, எப்படிங்க அவங்களால இந்த 10,000 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் பண்ண முடியும், எங்களை ஏமாத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மனசுல ஒரு தப்பான விதையை போட்டுக்கிட்டு இருக்கான் இந்த சாட்டை. இப்ப என்ன நடக்குதுன்றது நான் சொல்றேன். இந்த ஷேர் கேபிட்டல் அப்படின்றது ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும் போது ஷேர் ஹோல்டர்ஸ் கண்டிப்பா இருப்பாங்க. அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஈக்விட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆகணும். அதுக்காக ஒரு அமௌண்ட் கொடுத்தாகணும். இப்ப நான் இருக்கேன், என் ஃப்ரெண்ட் இருக்கானா, நாங்க 2 பேரும் 50,000 போடுறோம்னா 1 லட்சம் ரூபாய். இந்த 1 லட்சம் ரூபாய் வச்சு நாங்க என்ன பண்ணுவோம்னா, ஈக்விட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு ஷேர்ஸ் கொடுப்பாங்க. என்னோட ஷேர்ஸை நான் வித்துக்கலாம், டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், இல்ல ஷேர்ஸ் நான் ரீஇஷ்யூ கூட பண்ண முடியும். இதுக்காக தான் இந்த ஷேர் கேபிட்டல் உருவாக்கினாங்க. நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? நம்ம இன்ஃபோசிஸ் கம்பெனி இருக்குல்ல, அவங்க இனிஷியலா ஷேர் கேபிட்டல் வேல்யூ எவ்வளவு தெரியுமா வச்சிருக்காங்க? வெறும் 10,000 ரூபாய். அதே மாதிரி ரிலையன்ஸும் சரி, விப்ரோவும் சரி, ரொம்ப கம்மியான வேல்யூ. இன்னைக்கு அவங்களோட ஷேர் வேல்யூஸ் எல்லாம் மதிப்பு எங்கேயோ போயிடுச்சு. அப்புறம் நீங்க எப்படிடா இந்த ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ண போறாங்க, எங்க இருந்து தான் ஃபண்ட் வரப்போகுது நீங்க கேள்வி கேட்கலாம். இப்போ எம்ஓஐ சைன் ஆனதுக்கு அப்புறம் அந்த எம்ஓஐ வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பேங்க் லோன்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. அப்புறம் ஃபாரின் ஈக்விட்டி, பிரைவேட் ஈக்விட்டிக்கு போவாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ராஜெக்ட் ஃபைனான்ஸ் கேட்பாங்க, டெப்ட் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து லேண்ட், பவர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்ட்னர்ஷிப், இந்த மாதிரி இடத்துல ஃபண்ட் அவங்க கலெக்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்டை ஹேண்டில் பண்ணி முடிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கட்சிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கட்டமைப்பே கிடையாது, ஒரு கருமமும் இல்ல, ரைட்டா, ஒரு மாவட்ட செயலாளர் போட தெரியல, ஒண்ணுமே இல்லாத ஒரு கட்சி, ஒரு திறநிதி வாங்கி ஊரை ஏமாத்திட்டு ஒரு கட்சி எங்களை பார்த்து கேள்வி கேட்கலாம். இந்த மாதிரி உஷாரா இருங்க. விர்ச்சுவல் வாரிஸ் இருக்கிற வரைக்கும் இந்த சாட்டையோட ஆட்டம் செல்லுபடி ஆகாது.